Hello guys, welcome to here. So in the video we how to obtain Canadian driver license. போன வீடியோவில் சொல்லியிருப்பாரு இது பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஏன்னா இங்கே லைசன்ஸ் வாங்குறது இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரிட்டி லாங் ப்ரொசீஜர் கம்பேர்ட் டு நம்ம ஹோம் கண்ட்ரியில் வாங்குறத விட. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து கிளாஸ் 5 ஒருத்தர் கிளியர் பண்ணிட்டு எனக்கு நேற்று மெயில் பாக்ஸில் வந்து இந்த கிளாஸ் 5 கார்டு கிடச்சிருக்கு, ஃபிசிக்கல் கார்டு. ஸோ வாட் இஸ் கிளாஸ் 5 தானே கேட்குறீங்க. ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக் அண்ட் லிசன் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், கனடா லைசன்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க 3 பிரித்து வச்சுருப்பாங்க. யுவர் லேர்னர்ஸ் லைசன்ஸ், ரெண்டாவது பார்த்தோன்னா யுவர் இன்டரிம் ஆர் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ், கடைசியாக பார்த்தோன்னா யுவர் ஃபுல் லைசன்ஸ் ஆர் யுவர் நான் ஜிடிஎல். ஸோ ஃபஸ்ட்டு 2 சொன்னால லேர்னர்ஸ் லைசன்ஸ் அண்ட் இன்டரிம் ஆர் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ், அது வந்து ஜிடிஎல்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட்டட் டிரைவர்ஸ் லைசன்ஸ். அடுத்தது வந்து யுவர் ஃபுல் லைசன்ஸ் வந்து நான் ஜிடிஎல்னு சொல்லுவாங்க. இந்த லேர்னர்ஸ் லைசன்ஸ் எப்படி அப்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாலேஜ் டெஸ்ட் இல்லை தியரி டெஸ்ட் பண்ணி அந்த புக்கு இங்கே கிடைக்கனா நீங்கள் டேரெக்டாக ஒரு அவங்களோட வெப்சைட் ப்ரொவின்ஷியல் வெப்சைட்டுக்கு போனோன்னா அவங்களே கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணாங்கன்னா சும்மா ரைட் யுவர் நாலேஜ் டெஸ்ட் புக்கு நீங்கள் வந்தாங்கன்னா வெப்சைட்டில் அங்கே கிடச்சிடும். ஸோ அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் போயிட்டு அந்த தியரி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. பாஸ் ஆனதுக்கப்புறம் யூ வில் கெட் யுவர் லேர்னர்ஸ் லைசன்ஸ். அப்படி ஃபெயில் ஆனாங்கன்னா 24 hours கழிச்சு வந்து ஒருத்தர பண்ணலாம். இது வந்து ஆல்பர்ட்டா படி நான் சொல்கிறேன். மற்ற ப்ரொவின்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி டியூரேஷன் கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டி மேபி 24 hours இல்லை 48 hours கழிச்சு தான் நீங்கள் அடுத்த டெஸ்ட் பண்ணலாம், இந்த மாரி கூட இருக்கலாம். ஸோ ஆல்பர்ட்டா பொறுத்தவரைக்கும் பார்த்தா 24 hours கழிச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் லேர்னர்ஸ் லைசன்ஸ் பாஸ் பண்ணிட்டேங்க, அவங்க மெயில் பாக்ஸ் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ஆகும். வாங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள். ஸோ கிளாஸ் 7 வச்சு நீங்கள் 1 year வச்சு ஓடணும். ஆல்பர்ட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 year, மற்ற ப்ரொவின்ஸில் பார்த்தீங்கன்னா 9 months இல்லை 10 months தான் ஆகும். ஸோ தோராயமாக 1 yearனு வச்சுங்க. ஸோ இந்த 1 yearல வந்து நீங்கள் வண்டி தாராளமாக ஓட்டலாம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ வண்டி ஓட்டும் போது பக்கத்தில் வந்து இப்போவுமே ஃபுல் லைசன்ஸ் பீப்புள் இருக்குன்னு, யாராவது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுல் லைசன்ஸ் பீப்புள் எப்போவுமே ஒன்று இருக்குன்னு. ஸோ அவங்க இருந்தால் தான் நீங்கள் வண்டி ஓட்டலாம், அப்படி இல்லாட்டி ஓட்டக்கூடாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அங்கே போய் நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 1 year முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ ஃபார் ரோட் டெஸ்ட். அண்ட் இந்த 1 year பீரியட் வந்து ட்ரை டு நாட் கெட் டிமெரிட் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது லைக் ஃபுல் லைசன்ஸ் இல்லாதவங்க வச்சு ஓட்டினாங்கன்னா, நீங்கள் மாட்டினாங்கன்னா டிமெரிட் பாயிண்ட் விழுவோம். அப்படி உங்கள் வண்டி டோடவே கூட ஆகலாம், ஃபைன் விழும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட் வந்துச்சுன்னா மேபி ஒன்ட் பி எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் யுவர் ரோட் டெஸ்ட், அப்படி கூட இருக்கலாம். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் இட். ஓகே. அண்ட் யா, இப்போ ஆல்பர்ட்டாவில் பார்த்தோன்னா கிளாஸ் 7ன்னு சொல்லுவாங்க இந்த லேர்னர்ஸ் லைசன்ஸை. மற்ற ப்ரொவின்ஸில் பார்த்தோன்னா இப்போ ஒன்டாரியோவில் பார்த்தோன்னா G1ன்னு சொல்லுவாங்க, மேனிடோபாவில் 5Lன்னு சொல்லுவாங்க, பிசியில் பார்த்தீங்கன்னா தே சேட் கிளாஸ் 7 சார். ஸோ ஒரு ப்ரொவின்ஸ் வந்து பேர் மட்டும் தான் மாறும், பட் ரூல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேஸ் த சேம். நீங்கள் 1 year லேர்னர்ஸ் லைசன்ஸ் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் தென் எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் 5 ரோட் டெஸ்ட். ஸோ கிளாஸ் 5 ரோட் டெஸ்ட் வந்து இந்த கிளாஸ் 5 வந்து இட்ஸ் இன்டரிம் அண்ட் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ், இட்ஸ் நாட் எ ஃபுல் லைசன்ஸ். ஓகேவா. ஸோ ஆல்பர்ட்டாவில் பார்த்தோன்னா த சைட் அஸ் கிளாஸ் 5 GDL ஆர் எ ப்ரொஃபஷனல் இன்டரிம் லைசன்ஸ். மற்ற ப்ரொவின்ஸாக லைக் ஒன்டாரியோவில் பார்த்தோன்னா த சைட் அஸ் G2, அதுக்கப்புறம் மேனிடோபாவில் பார்த்தோன்னா 5Lன்னு சொல்லுவாங்க, பிசிலேயே வந்து கிளாஸ் 5 தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸோ இட் சேஞ்சஸ், பேர் மட்டும் தான் ப்ரொவின்ஸ் மாறும், பட் ரூல்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேஸ் த சேம் இன் எவ்ரி ப்ரொவின்ஸ். ஸோ நீங்கள் கிளாஸ் 5 ரோட் டெஸ்ட் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அப்ரோச் பண்ணுங்கள், சஃபிஷியன்ட் ட்ரைனிங் எடுத்துங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் யூ டோன்ட் ஃபெயில் அண்ட் தென் ரீடு த டெஸ்ட் பிகாஸ் தே சார்ஜ் அ லாட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ சஃபிஷியன்ட் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்ட்ரிட்டு போய் நீங்கள் புக் யுவர் ரோட் டெஸ்ட். அது பாஸ் ஆனதுக்கப்புறம் அதேமாரி உங்கள் மெயில் பாக்ஸ் வரத்துக்கு ஆல்மோஸ்ட் இட் டேக்ஸ் 2 weeks. வந்ததுக்கப்புறம் கிளாஸ் வச்சு நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 years வச்சு ஓட்டுனேன். பட் இந்த லைசன்ஸ் வச்சு நீங்கள் யாரும் பக்கத்தில் வந்து சூப்பர்வைசர்ட்டு ஃபுல் லைசன்ஸ் வச்சுக்கிறவங்க வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ண அவசியம் இல்லை, பிகாஸ் யூ கேன் ட்ரைவ் பை யோர்செல்ஃப். பட் இதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து நாலேஜ் டெஸ்ட் இந்த புக்கு படிக்கும்போது எல்லாமே சொல்லுவாங்க. பட் நீங்கள் இதில் நீங்கள் வந்து டிமெரிட் பாயிண்ட் வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தென் நீங்கள் வந்து அதாவது இப்போ ஆல்பர்ட்டா பார்த்தோன்னா கிளாஸ் 5 GDLன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொபேஷனரி பீரியட் விட்டு வரத்துக்கு மேபி இட் கேன் டிலே, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வரும். ஸோ தேவையில்லாமல் ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட் டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் கெட்டிங் டிமெரிட் பாயிண்ட் ஆர் கெட்டிங் காட் பை பீஸ் ஆஃபீஸர் டியூ டு சம் லெத்தார்ஜிக் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாரி டியூரேஷன்ஸ் 2 years இன் ஆல்பர்ட்டா. மற்ற ப்ரொவின்ஸில் பார்த்தோன்னா லெட்ஸ் சி மேனிடோபா திங்ஸ் இட்ஸ் 36 months தெரியல. ஸோ நீங்கள் இந்த லேர்னர்ஸ் லைசன்ஸ் படிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஆல்பர்ட்டா பொறுத்தவரைக்கும், பிகாஸ் நான் இங்கே லைசன்ஸ் வாங்கிக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் 2 years இந்த ப்ரொஃபஷனல் இன்டரிம் லைசன்ஸ் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் தென் யூ எலிஜிபிள் யூர் 3rd year தென் யூ எலிஜிபிள் ஃபார் யுவர் ஃபுல் லைசன்ஸ். ஆல்பர்ட்டா பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா யூ டோன்ட் ஹேவ் டு டூ யுவர்
road test again to exit your GDL or your graduated driver's license to get your full license. மற்ற ப்ரோவின்ஸில் பார்த்தோன்னா you'll have to do your road test again to get your full license. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் இந்த கேனடாவில் மற்ற ப்ரோவின்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அல்பர்ட்டாவில் வந்து you don't have to do your road test again to get your full license. ஸோ இப்போ சொன்ன எல்லா பர்சனையும் பார்த்தாங்க சொல்லி if you're getting a license for the first time. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே லைசன்ஸ் உங்கள் ஊர்லேருந்து with 1+ year experience, then you'll be eligible for a interim or professional license. சொல்லியிருந்தாலே அந்த interim, அதாவது லைக் ஆல்பர்ட்டில் பார்த்தா it's called class 5 GDL, அதே நீங்கள் வந்து ஒன்டாரியோக்கு போனால் it's called G2, அதே நீங்கள் இப்போது மேன்டோபா போனால் it's called class 5. ஸோ பேர் மட்டும் தான் ப்ரோவின்ஸ் பட் இட்ஸ் கால் த ப்ரொஃபஷனல் இன்டரிம் பீரியட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் சரண்டர் பண்ணிடுங்க, தியரி டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை சரண்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க உங்களோட டிரைவிங் ஹிஸ்டரி. செக் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் வில் பி எலிஜிபிள் ஃபார் யுவர் இன்டரிம் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ். ஆல்பர்ட்டாக்கு வந்து இட்ஸ் கால்ட் class 5 GDL. சரியா? ஸோ ஒரே அட்வைஸ் தான் கொடுப்பேன், நீங்கள் ரோட் டெஸ்ட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹேவ் இனஃப் ப்ராக்டிஸ் வித் யூர் இன்ஸ்ட்ரக்டர் பிடிச்சினா அவங்க கூட நீங்கள் வந்து இனஃப் ப்ராக்டிஸ் எடுத்துங்க until you get confident, because you're going to pass it the first time. நீங்கள் வந்து ஃபெயில் ஆகலைன்னா நீங்கள் ஹேவ் டு ரீடூ யுவர் டெஸ்ட், அதுக்கு ஏகப்பட்ட சார்ஜ் அண்ட் யூ ஹேவ் டு வேஸ்ட் யூர் மணி, ரைட்? ஸோ ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் யூர் லைசன்ஸ் which is called the class 5 GDL in Alberta, and in Ontario it's called G2 license. அதே நீங்கள் 2+ year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான், சரண்டர் லைசன்ஸ், பாஸ் யூர் தியரி டெஸ்ட், பட் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் யுவர் ஃபுல் license road test. Alberta பார்த்தா it's called class 5 non-GDL, and Ontario பார்த்தா it's called G license. So that's the only difference. அதே ப்ரொசீஜர் தான், but the same advice also I'll give, get enough practice with your instructor. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து road test புக் பண்ணுங்க, because you're gonna pass it the first time. ஸோ கேனடாவில் எப்படி லைசன்ஸ் வாங்கணும் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கவர் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுன்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பார்ட் ஆஃப் த வீடியோ எங்கேயோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதில் தான் நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே லைசன்ஸ் என்ன உங்கள் ஊர்லேருந்து அந்த லைசன்ஸ் நீங்கள் எடுத்து வந்துடுங்க, சரண்டர் பண்ணதுக்கப்புறம் you'll get your full license, you'll be eligible for that. So it's much faster and easier. நீங்கள் அந்த லேர்னர்ஸ் பீரியட் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட்ஸ் வை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, புதுசாக பார்த்தீங்கன்னா. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then, bye.